இப்போ வந்து குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்க எஸ்பெஷலி இந்த 6 மாதத்துலேருந்து ஒரு வயசு சொல்ல முடியாது, 10 வயசு குழந்தைங்க கூட அந்த எல்லா வீட்லேயும் ரிமோட்டு, அந்த பேட்ரி டாய்ஸ், பேட்ரி கார், இந்த மாதிரி பேட்ரி சம்பந்தமான நிறைய விளையாட்டு பொருட்கள் அதிகமாகிடுச்சு, பயன்பாடு ரொம்ப அதிகமாகிடுச்சு. இந்த பேட்ரிங்கெல்லாம் தே ஹாவ் உள்ளக்கு ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலரில் ஒரு டேப்லெட், ஒரு வில்ல மாதிரி ஒரு பேட்ரி இருக்கும், பட்டன் பேட்ரின்னு சொல்லுவோம், பட்டன் மாதிரி இருக்கும். அது ரொம்ப ஒரு டேஞ்சரஸான சமாச்சாரம். ஏன்னா அது பயங்கர பவர்ஃபுல் கரண்ட் சார்ஜ் அதுக்குள்ளே இருக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் டைப்பில் இருக்க பழைய AA, AAA பேட்டரியெல்லாம் அதோட வோல்டேஜ் வந்து இனிமேல் படித்து பாருங்கள் 1.5 வோல்ட்ஸ் தான் இருக்கும் அது. ஆனால் இந்த ஃப்ளாட்டாக இருக்கிற பேட்ரி, நம்ம கார்க்கி, பைக்கி, அந்த காரு, இந்த விளையாட்டு சாமானில் இருக்க வோல்டேஜ் வந்து நீங்கள் ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருப்பீங்க. இட் இஸ் 3 volts, டபுள் த ஸ்ட்ரென்த் இன் சச் அ ஸ்மால். இன்னும் ஒரு திருண்டு ஒரு வில்லையில் ஒரு சின்ன டேப்லெட் மாதிரி இருக்க பட்டனில் டபுள் 2 மடங்கு ஸ்ட்ரென்த்து, 1.5 3 volts இன் சச் ஒரு சின்ன பேட்டரியில். அதனால் அது ரொம்ப டேஞ்சரஸ். எப்படின்னா குழந்தை வந்து என்ன எடுக்கும், ஒரு புது பொருளை அப்படியே வந்து முழுங்க தான் தோணும், எடுத்து வாயில் போட்டுக்கும். ஒரு கடலையோ ஏதாவது கீழே பார்த்தா அது வாயில் தான் போடும். வாயில் போட்ட உடனே இது வந்து அந்த அதில் இருக்கிற கரண்ட்டு சார்ஜ் வந்து நம்ம குடல் இது என்ன இதுக்கு இது இப்போ ஃபுட் பைப்புன்னு சொல்லுவோம், சாப்பாட்டுக்கு போகிற அந்த வழியை வந்து கம்ப்ளீட்டாக அரிச்சிரும். அரிக்கும் போது அது எதனால் அரிக்குது, ப்ரெஷர்னால் கிடையாது, லீக்குனால் கிடையாது. அதில் இருக்க கரண்ட் வந்து அந்த குடலோட செவுரு உள்ளியா, வால் உள்ளியா போய் அந்த டேமேஜ் ஆகிடுது. டேமேஜ் ஆனால் பொத்தல் விழுந்தால் அது பெரிய ப்ராப்ளம். எப்படின்னா பொத்தல் விழுந்து அதை சரி பண்ணுறது கஷ்டம், அரிச்சிரும். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க இரத்த குழாய் இதெல்லாம் இது பண்ணி குழந்தைங்க இறந்தும் போகிற துயர சம்பவம் நடந்திருக்கு. 2 இது என்னால் ஸ்ட்ரெயிட்டாகவே ஞாபகம் இருக்க முடியும் கடந்த சில வருடங்களில். இது ஃபுல்லி அவாய்டபுள், கம்ப்ளீட்டாக இதை தவிர்க்கலாம். ஒன்று வந்து ஒரு சின்ன நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம வந்து யூஸ்டு பேட்ரி, பிரோஜனம் இல்லாத பேட்ரி தான் கழட்டி வீட்டில் எங்கேயாவது கிடக்கும். புது பேட்டரிலாம் நல்ல பேக்கிங்கில் வருது. பட் ஆனால் ஒரு புது பேட்டரியை ஒரு குழந்தை வந்து ஒரு காரில் இருந்தோ இதில் கழட்ட முடியும், ஆறு ரிமோட்டில் இருந்தோ கம்ப்ளீட்டாக கழட்டினா அது வாயில் போட்டால் ரொம்ப டேஞ்சரஸ். அது பழைய பேட்ரி டேஞ்சரஸ் கிடையாது, ஆனால் புது பேட்ரி ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். அதனால் இதை தயாரிக்கிறவங்க ஏதாவது ஒரு இன்ஜினியரிங்கில் இதை கம்ப்ளீட்டாக ஸ்க்ரூ டைப்பாக ஆக்கிட்டா குழந்தைங்க அதை கழட்ட முடியாது. இப்போல்லாம் சும்மா ப்ரெஸ் பண்ணியே கழட்டிடலாம் இந்த மாதிரி பேட்ரிஸ். அது இல்லாமல் ஒரு ஸ்க்ரூ டைப்போ குழந்தைங்க கழட்டுறதுக்கு கஷ்டமான டைப்பில் அதை வந்து தயார் செஞ்சோன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. 2வது முக்கியமான விஷயம், நாட் ஓன்லி தீஸ் பட்டன் பேட்டரி, ஒன்ஸ் வந்து இந்த குடல் பைப்பில் வந்து கீழே வந்துருச்சு, வயிற்றுக்குள்ளே வந்துருச்சுன்னா அது குடலோட அமிலத்திலையோ இல்லாட்டி அந்த வெளிக்கையோட சேர்ந்தோ அது யூஸ்வலாக கீழே வந்துடும். இந்த நெஞ்சில் மாட்டினா தான் அது பெரிய ப்ராப்ளம், அதை அரிச்சு விட்டுடும், போட்டு அந்த ஈசோஃபேகஸ்ன்னு சொல்கிற அந்த ஃபுட் பைப்பை கம்ப்ளீட்டாக அரிச்சு விட்டுடும். அதுதான் டேஞ்சரஸ். 2வது மேஜர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிவிட்டு எங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறது வந்து இந்த மேக்னெட். ஒரு மேக்னெட் முழுங்கினா பரவாயில்ல, குழந்தைங்க இந்த டபுள் மேக்னெட்டு, அது 2-3 மேக்னெட்டாக ஒன்றா இருக்குது, அதை ஏதோ ஒரு விளையாட்டு பொருள் வருது, அதை தூக்கி போட்டு விளையாடுறவங்க முழுங்கிடுறது. என்ன ஆகிடுது, அந்த சிறுகுடலுக்குள்ளே போன உடனே சிறுகுடல்லாம் பக்கத்தில் இப்படி வளைஞ்சு கிடக்கும். 2 குடலில் இருக்க 2 இடத்துல இருக்க 2 மேக்னெட் இப்படி ஒட்டிக்கும். இப்படி ஒட்டி போனால் நடுவில் இருக்கிற குடல் வந்து அப்படியே வந்து ப்ரெஷரில் பொத்தல் விழுந்துடும். அதுவும் எங்களுக்கு வந்துட்டு. அதனால் குழந்தைங்க கையில் இந்த டபுள் மேக்னெட்டு இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு சேலாக இது பண்ணணும், இல்லைனா பெரிய சைஸில் பண்ணணும். இல்லாட்டி இட் ஷுட் கம் இன் அ பேக்கேஜ் வேர் குழந்தைங்க அதை பிரிக்க முடியாத திக் பேக்கேஜிங்கில் வரணும். ஸோ தட் இந்த டபுள் மேக்னெட்லாம் அது பிரச்சனை பண்ண குழந்தைங்களும் இருக்குது. பட் ஜென்ரலாக வயிறுக்குள்ளே போயிடுச்சுன்னா இந்த பட்டன் பேட்ரி அது பிரச்சனை யூஸ்வலாக கொடுக்காது. ஆனால் இந்த மேக்னெட்டுங்கிறது டபுள் மேக்னெட், எஸ்பெஷலி 2 மேக்னெட்டு 3 மேக்னெட்லாம் குடலுக்குள்ளே போனால் தான் பிரச்சனை கொடுக்குறது. அது ரொம்ப டேஞ்சர், வெளியில் வருது வரைக்கும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். டபுள் மேக்னெட்லாம் குழந்தைங்க ஹாஸ்பிட்டலில் நாங்கள் பார்த்தனாலே அங்கே வெயிட் பண்ண மாட்டோம், ஓப்பன் பண்ணி எடுத்துடுவோம், லேப்ரோஸ்கோப்பியோ ஓப்பன் பண்ணியும் அதை எடுத்து விட்டுடுவோம்.